வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகா சிவராத்திரியை அடுத்து வரும் அமாவாசை நாளில் நடைபெறும் வைபவம் மயான கொள்ளை. தமிழகம் முழுவதும் உள்ள அம்மன் ஆலயங்களில் அம்மன் ஆங்காரியாக எழுந்தருளி தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டும் உற்சவம். இந்த திருவிழாவை தரிசித்தாலே நம் வாழ்வில் கஷ்டங்கள் நீங்கி இன்பமும் நன்மையும் மேலோங்கும் என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த உற்சவத்தினை அது தொடங்கிய ஆதி தலத்திலேயே வழிபடுவது மிகவும் விசேஷம். வாருங்கள் அந்த தலம் குறித்த அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்வோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். இவ்வூரில் கோவில் கொண்டிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருமேனி புற்றுமண்ணால் சுயம்புவாக உருவானது. 4 திருக்கரங்களுடன் இடக்காலை மடித்து வலக்காலை தொங்கவிட்டபடி பிரம்ம கபாலத்தை மிதித்தபடி வடக்கு நோக்கி அருட்காட்சி தருகிறாள் அம்பிகை. அம்மனுக்கு அருகிலேயே மிக பெரிய புற்றும் காணப்படுகிறது. புற்று வடிவில் தோன்றியதால் அம்மனுக்கு புற்று தேவி என்றும் பெயர். தண்டேஸ்வரி என்ற திருப்பெயரும் உண்டு. கோவிலுக்கு தெற்கே பெரிய உருவமாக பெரியாயி மல்லாந்து படுத்த நிலையில் அருள் புரிகிறாள். பெரியாயியை வழிபடும் பக்தர்களை தீய சக்திகள் அண்டாது. கோவிலுக்குள் இருக்கும் இரட்டை விநாயகர்கள் மற்றும் இந்த 108 விநாயகர்களை தரிசித்தால் வாழ்வில் நன்மை உண்டாகும். இந்த கோவிலின் தலவிருட்சமாக வில்வ மரம் திகழ்கிறது. பிரம்மனின் தலையை கொய்ததால் சிவனாருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் பொருட்டு அவருடைய கையில் ஒட்டியிருந்த கபாலத்தை அங்காளம்மன் அளித்தது இந்த சுடுகாட்டில்தான் என்கிறது தலபுராணம். கபாலத்தை அளித்த பிறகும் அங்காளம்மனின் கோபம் தணியவில்லையாம். அவளது கோபத்தை தணிக்க தேர் திருவிழா நடத்தப்பட்டது. அந்த தேருக்கு தேவர்களும் முனிவர்களும் சக்கரமாகவும் அச்சாணியாகவும் மாறினார்களாம். அங்காள பரமேஸ்வரி அந்த தேரில் ஏறி வலம் வந்து சினம் தணிந்தாள். தேரோட்டம் முடிந்ததும் தேவர்களும் முனிவர்களும் தேரை விட்டு அகன்று சுயரூபம் பெற்று மறைந்தனர். இந்த ஐதீகத்தின்படி ஒவ்வொரு வருடமும் தேரோட்டம் முடிந்ததும் அந்த தேரை பிரித்து விடுகிறார்கள். இறந்த ஆன்மாக்களுக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன் உணவளிக்கும் விழா இது என்றும் சொல்லப்படுகிறது. மாசி மாதம் அமாவாசையன்று மேல்மலையனூர் மயானத்தில் நடைபெறும் மயான கொள்ளை திருவிழா பிரசித்தம் பெற்றது. அம்மன் அருளால் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் நன்றி கடனாக காய்கனிகள், கீரைகள் என பலவை பொருட்களை வீசி எறிந்து சூறையிடுவார்கள். இந்த வைபவத்துக்கு வரும் பக்தர்கள் மயான சாம்பலை எடுத்துச் சென்று தமது வீடுகளில் ஒரு துணி முடிச்சில் கட்டி தொங்கவிடுவார்கள். இதனால் தீய சக்திகள் விலகும் என்பது நம்பிக்கை. மாசி திருவிழாவின் போது நள்ளிரவு நேரத்தில் சாமியாடிகள் சொல்லும் அருள்வாக்கு அப்படியே பலிக்குமாம். இந்த கோவிலில் பூஜை நடைபெறும் போது புற்றும் மண்ணை தண்ணீரில் கலந்து பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த தீர்த்தத்தை அருந்தினால் புத்திரபாகியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் நோய்கள் விலகும் என்றும் சொல்கிறார்கள். தொடர்ந்து 3 அமாவாசை தினங்கள் மேல்மலையனூர் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் ஊஞ்சல் உற்சவம் விழாவை தரிசித்தால் குழந்தை பேறு, திருமண பேறு உள்ளிட்ட அனைத்து விதமான பேறுகளும் கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். அமாவாசை தினத்தில் நாள் முழுவதும் கோவில் திறந்தே இருக்கும். மனபயமுடையவர்கள், எதிரிகளால் தொல்லைக்குள்ளானவர்கள் ஆகியோருக்கு மிகச்சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது மேல்மலையனூர். ஆடி வெள்ளிக்கிழமைகள், நவராத்திரி, கார்த்திகை தீபம், தைப்பொங்கல், மாசி தேர் திருவிழா ஆகியவை மேல்மலையனூரில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களாகும். இந்த திருவிழா காலங்களில் அம்மனை தரிசித்தால் ராகு கேது தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. அங்காள பரமேஸ்வரிக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி வழிபட்டால் அம்மன் மனம் குளிர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பாள். அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்தினால் கணவனை பிரிந்திருக்கும் மனைவி, கணவனால் துன்புறுத்தப்படும் பெண்கள் ஆகியோரின் பிரச்சனைகள் நீங்கும். தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சித்தம் கலங்கியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மலையனூருக்கு அழைத்துச் சென்றால் விரைவில் அவர்களின் மனநோய் குணமாகும் என்கிறார்கள் பக்தர்கள். பிரம்ம கபாலத்தை அளித்த பிறகு அங்காள பரமேஸ்வரி திருவண்ணாமலைக்கு சென்று தீர்த்தத்தில் மூழ்கி சாப விமோசனம் பெற்றாள் என்றும் கூறுகிறார்கள்.
திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபட்டுவிட்டு மேல்மலையனூருக்கு வந்து அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.